ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 29ஆம் நாள் 15/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை போல் ஒரு அற்புதமான நாள் கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பு. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு புதன்கிழமை கிடைத்தால் அது ஒரு தனிச்சிறப்பு. ஒரு கிரகப்பிரவேசம் புதுவனை புகுவிழாவுக்கு புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு தனிச்சிறப்பு. ஒரு திருமணத்திற்கு புதன்கிழமை வந்தால் அது ஒரு சிறப்பு. எனவே இந்த புதன்கிழமை நமக்கு கிடைத்தால் அது ஒரு சிறப்பு. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு முதுமொழியை சொன்னார்கள். விலை உயர்ந்ததாகிய பொன் கூட கிடைத்து விடுமாம், ஆனால் இந்த புதன்கிழமை நமக்கு நல்ல காரியங்கள் கிடைப்பதில்லை. யாருக்குமே இது தெரியாது, பலருக்கும் இதை பற்றி தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் செய்யணுமா, கிரகப்பிரவேசம் செய்யணுமா, எப்போ சனி ஞாயிறு விடுமுறை நாள், இதைத்தான் எதிர்பார்க்கிறோமே தவிர நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது இல்லை. சனி ஞாயிறா ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க, கல்யாணத்துக்கு வீடு கிரகப்பிரவேசம் ஒரு சனி ஞாயிறா விடுமுறை நாளை சொல்லுங்கள், அப்போ தான் சொந்தங்கள் எல்லாம் வருங்க, சொந்தங்கள் வருவதற்கு வசதி என்று எண்ணுகிறோமே தவிர நல்ல நாளில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது மிக மிக குறைந்து கொண்டே செல்லுகிறது. இந்த புதன்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு கொண்ட நாள். இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை செய்வதோடு இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள் சிவனையும் தன்னையும் பிரித்து இந்த பிருங்கி முனிவர் வழிபட்டதினாலே கோபங்கொண்டு பூலோகத்திலே வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார். கேதார கௌரி ஈஸ்வர விரதம், சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டித்த விரதம். இந்த விரதம் 21 திதிகளை கொண்டது. முன்பு அந்த 21 திதிகளும் 21 நாளுக்கு வரும். இந்த முறை 20 நாளுக்குள்ளே 21 திதிகளும் அடங்கி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 21 திதிகளிலும் நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கு விரதம் இருப்பதற்கு இயற்கை உபாதை இடம் கொடுக்காது தாய்மார்களுக்கு. எனவே நமக்கு 9 நாள் அந்த விரதம் இருந்து கொள்ளலாம், அல்லது 7 நாள் இருந்து கொள்ளலாம், அல்லது 11 நாள் இருந்து கொள்ளலாம். எது நமக்கு முடிகிறதோ அந்த நாளிலே விரதம் இருந்து அவ்வப்போது அவரவருடைய கைகளினாலே அந்த முடிச்சுகள் போடப்பட வேண்டும். அன்றாடம் அந்த ஒரு முடிச்சு வீதமாக போடப்படுகின்ற பொழுதுதான் அந்த நோன்பு கயிற்றுக்கு அதிகமான சக்தி உண்டு. நல்ல எண்ணங்களை நாம் நினைத்து கணவனை பிரியாத எண்ணம் நமக்கு வர வேண்டும், கணவனுடைய அன்பு குறையாமல் இருக்க வேண்டும், கணவன் மீது எனக்கு பாசம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று அந்த மனைவி நினைத்து 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 கணவனை நினைத்து போடுகின்ற முடிச்சு தான் அந்த 21 முடிச்சு. இது யாரோ போட்ட முடிச்சை அதை நாங்கள் வாங்கி கொண்டு போய் கட்டுற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. முடிந்தவர்கள் உங்கள் கைகளால் நல்ல எண்ணங்களோடு நல்ல நினைவுகளோடு எங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும்,
கணவனுடைய மனதிலே நல்ல இடம் கிடைக்க வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து ஒவ்வொரு முடிச்சுகளும் போடப்படுகின்ற பொழுது அதற்கு அதிகப்படியான சக்தி உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்ற பொழுதும், அங்கே ஆலயங்களிலே கும்பம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், சில இடங்களிலே விக்கிரகங்களை வைத்துக் கொள்கின்ற பொழுது சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்தால் சிவலிங்கம் மேலே இருக்க வேண்டும், அம்பாள் ஒரு படி கீழே வலது பக்கமாக இருந்து சுவாமியை பார்த்த வண்ணம், லிங்கத்தை பார்த்த வண்ணம் அம்பாள் இருக்க வேண்டும். அம்பாளையும் லிங்கத்தையும் பக்கத்தில் வைக்கிறது இல்லை. அம்பாள் சிவனை பார்த்த வண்ணம் அர்ச்சிக்கின்ற வண்ணமாக அமைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருடைய விரதத்தினுடைய தாற்பயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கட்டப்படுகின்ற நூல் கூட வேறு ஆடவர்களால் கட்டக்கூடாது, கணவனால் மட்டும்தான் இந்த நூல் கட்டிவிடப்பட வேண்டும். கணவன் ஊரிலே இல்லை, நாட்டிலே இல்லை என்றால் மூத்த சுமங்கலிகள், வீட்டிலே உள்ள அம்மாவோ பாட்டியோ அத்தையோ பெரியம்மாவோ யாராவது மூத்த சுமங்கலிகள் கட்டிவிடலாமே தவிர வேறு ஆண்கள் கட்டுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.